பெண் உறுப்பு ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பெண்கள் வந்து பெண் உறுப்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக அதை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய கேள்விகள் இருக்குது. எப்படின்னா நார்மலாக வந்துட்டு நம்ம குளிக்கும் போது வந்துட்டு சொன்ன மாதிரி வந்துட்டு நார்மல் சாதாரண மைல்ட் சோப் தான் போடணும். ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் சோப், ரொம்ப பர்ஃப்யூம், சென்டட் சோப்லாம் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணும்போது ஸ்பெஷலி இந்த ப்ரைவேட் ஏரியா குளிக்கும் போது லாட் ஆஃப் விமன் என்ன பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெண் உறுப்புக்குள்ளே வெஜினல்குள்ளேயும் க்ளீன் பண்ணுவாங்க தண்ணியெல்லாம் போட்டு. தட் யூ ஷுட் நாட் டூ. நார்மலாகவே வெஜினல் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ நார்மல் க்ளீனிங் மெக்கானிசம் அதுக்கே இருக்குது. பட் உடம்புலே பார்த்தீங்கன்னா த வெஜினா தான் இட் ஹாஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்டீரியா. எப்போ எக்ஸசிவாக வருதோ, எப்போ வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக வரதோட உங்கள் க்ரீன் நீங்கள் வந்துட்டு டெய்லி எனக்கு டிஸ்சார்ஜ் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு, பயங்கர ஒயிட்டாக வருது, சம்டைம்ஸ் க்ரீனிஷ் எல்லோவிஷ் டிஸ்சார்ஜாக வரும், சில பேருக்கு கர்டி ஒயிட், இந்த தயிர் அந்த இருக்க மாதிரி தடிப்பு அந்த மாதிரி வரும், சம்டைம்ஸ் ஃபால் ஸ்மெல்லோட வரும். லாட் ஆஃப் விமன் என்ன பண்ணுவாங்க, எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு டெட்டால் போட்டு கழுவாங்க. அப்புறம் வந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இந்த வினிகர் போட்டுப்பாங்க. இப்போ விமன் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு அந்த யூரினரி ட்ராக், அந்த யூரின் வர பாதை, தென் நம்ம வெஜினல் பாதை அண்ட் மோஷன் வர பாதை பார்த்திங்கன்னா எல்லாம் கிட்ட இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ட் ஆனால் கூட பக்கத்தில் உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆயிரும். மேபி ஹாட் வாட்டர் போடுறீங்க, டெட்டால் போடுறீங்க, ஒரு ஸ்மெல்லுக்கு ஏதோ வினிகர் போட்டு வாஷ் பண்ணுறீங்க, ஒரு கர்ட் அப்ளை பண்ணுறீங்க, ஆலிவ் ஆயில் போடுறீங்க, அப்போதைக்கு டர்மரிக் போடுறீங்க, அப்போதைக்கு நல்லா இருக்குன்றீங்க. பட் இன்ஃபெக்ஷன் உள்ள க்யூர் ஆகாது, உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஐ சா சம் ஆஃப் த வீடியோஸ், சம் ஃபியூ கேர்ள்ஸ், அவங்க டாக்டராக கூட எனக்கு தெரியாது, ஒரு யங் கேர்ள்ஸ், தே ஆர் கிவிங் அட்வைசஸ் சேயிங் அந்த இடத்துல ஒரு வினிகர் போட்டு நீங்கள் வந்துட்டு தண்ணியில் கலந்து போட்டு க்ளீன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்மெல் வராது. கர்ட் அப்ளை பண்ணுங்கள். நான் கர்ட் அப்ளை பண்ணேன், இட் இஸ் திங். ஸோ அட்டர் நான்சென்ஸ். இந்தியாவில் நம்பர் 1 கேன்சர் ஃபார் விமன் இஸ் cervical cancer, கர்ப்பப்பை வாய் பொண்ணு கேன்சர். அது எதனால் வருது? இந்த இன்ஃபெக்ஷனால் வருது. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எடுத்தோடனே யாருக்கும் கேன்சர் வருதில்லை. டாக்டர் போய் செக் பண்ணி அதை தந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் எடுக்காமல் விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அது உள்ளே பரவ தான் செய்யும். கர்ப்பப்பை பறந்தோன்னா உள்ளே என்ன ஆயிரும், ஃபுல்லாக அது இன்ஃபெக்ட் ஆயிரும். ஸோ பீரியட்ஸ் வந்து பயங்கர இரெகுலராக வரும், பெயின்ஃபுல்லாக வரும், இல்லை கர்ப்பப்பையே வீக்கமாயிரும், அங்கே தங்காது. இன்ஃபெக்டட் இருந்தால் எப்படி போய் தங்கும்? ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. இன்ஃபெக்ஷன் இஸ் பிகமிங் காஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. பெண் உறுப்பு ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பெண்கள் வந்து பெண் உறுப்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக அதை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனை டே டு டே லைஃப் வந்துட்டு ஆல் த விமன் கோ த்ரூ வந்துட்டு சொன்ன மாதிரி வெஜினல் இன்ஃபெக்ஷன், அவங்க ஸ்மெல் வருதோ இல்லை இரிட்டேஷன் வருதோ. பர்சனல் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பர்சனல் ஹைஜீன் வந்துட்டு இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ். எப்படின்னா நார்மலாக வந்துட்டு நம்ம குளிக்கும் போது வந்துட்டு சொன்ன மாதிரி வந்துட்டு நார்மல் சாதாரண மைல்ட் சோப் தான் போடணும். ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் சோப், ரொம்ப பர்ஃப்யூம், சென்டட் சோப்லாம் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணும்போது ஸ்பெஷலி இந்த ப்ரைவேட் ஏரியா குளிக்கும் போது யூ ஹேவ் டு க்ளீன் தட் ஏரியா வித் அ மைல்ட் சோப். அந்த சோப் பண்ணும் போதே உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷன் இல்லை ஒரு பர்னிங் சென்சேஷன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இமீடியட்லி யூ ஷுட் நாட் யூஸ் இட். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் மோர் தென் த சோப் தே யூஸ் பாடி வாஷஸ். பாடி வாஷ் வந்து அகெயின் வந்து ரொம்ப சென்டடாக பார்க்காதீங்க, ரொம்ப பர்ஃப்யூம்டாக இருந்தால் பார்க்காதீங்க. இந்த நார்மல் ஒன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா டைல்யூட் பண்ணிடணும். வாட்டர் டைல்யூட் பண்ணிவிட்டு தென் யூ வாஷ் தட் ஏரியா. வென் யூ வாஷ் தட் யூ ஜஸ்ட் வாஷ் த அவுட் சைட் ஏரியா தான். லாட் ஆஃப் விமன் என்ன பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெண் உறுப்புக்குள்ளே வெஜினல்குள்ளேயும் க்ளீன் பண்ணுவாங்க தண்ணியெல்லாம் போட்டு. தட் யூ ஷுட் நாட் டூ. நார்மலாகவே வெஜினல் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ நார்மல் க்ளீனிங் மெக்கானிசம் அதுக்கே இருக்குது. எவ்ரி டே இட் வில் க்ளீன் அண்ட் இட் வில் டேக் ஆஃப் ஆல் த டர்ட்டி டிஷ்யூஸ் அண்ட் வாட் எவர் அந்த டர்ட் இருக்கிறதுலாம். அதான் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே எல்லா விமனுக்கு வந்து டெய்லி கொஞ்சம் டிஸ்சார்ஜ் இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் லிட்டில் டிஸ்சார்ஜ், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அது நார்மலாக மீனிங் அது எவ்ரிடே வந்துட்டு இட் டேக்ஸ் ஆஃப் தட் பேட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் தட். ஸோ அது நீங்கள் வந்துட்டு டெய்லி சோப் போட்டு க்ளீன் பண்ணுறேன், இது அப்படின்னு ஜெல் போட்டு உள்ளே க்ளீன் பண்ணுற அதெல்லாம் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த நார்மல் மெக்கானிசம் அது க்ளீன் பண்ணும்போது ஒரு குட் பாக்டீரியாவும் இருக்குது. இட்ஸ் கால் லாக்டோபாசிலஸ். அது வந்து நார்மலாக நம்ம உடம்புல இருக்கும். பட் உடம்புலே பார்த்தீங்கன்னா த வெஜினா தான் இட் ஹாஸ் அ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்டீரியா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் குட் பாக்டீரியா, லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா. அது எதுக்கு அந்த அவ்வளோ பாக்டீரியா இருக்குன்னா கெட்ட பாக்டீரியா உள்ளே நுழைவிடாமல் வைக்கிறதுக்காக தான் அந்த பாக்டீரியா உள்ளே இருக்குது. அது more than millions billions இருக்கும். அது வந்துட்டு அவ்வளோ அந்த ஃபுல் டிஷ்யூவில் ஃபுல்லாக இருக்கும். அது வந்துட்டு ஒரு அசிடிக்காக வச்சுருக்கும். ஒரு பிஹெச் லெவல் வந்துட்டு ஒரு 3.8 to 4.5 மெயின்டைன் பண்ணோம். அது மெயின்டைன் பண்ணுறதுனால தான் வேறு எந்த பாக்டீரியா வந்துட்டு உள்ளே போக விடாமல் தடுக்கிறது. அதில் எப்பயாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தால் தான் யூ கெட் ஆல் தீஸ் இன்ஃபெக்ஷன். அந்த டிஸ்டர்பன்ஸ் எப்போ வருது? நம்பர் 1, நீங்கள் வந்து சும்மா அந்த உள்ளே வந்துட்டு தண்ணி போட்டு சோப் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ஒரு லேயர் ஆஃப் பாக்டீரியா நீங்களே எடுத்து விட்றீங்க. ஸோ அதை எடுக்கும் போது ஆகும் தென் தட்ஸ் வென் த பேட் பாக்டீரியா உள்ளே வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்கிறது. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு என்ன காமனாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ். நான் சொன்ன மாதிரி டெய்லி சம் அமௌண்ட் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், அது நார்மல்.
எப்போ எக்ஸசிவாக வருதோ, எப்போ வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக வரதோட உங்களுக்கு திடீர்னு நீங்கள் வந்துட்டு டெய்லி எனக்கு டிஸ்சார்ஜ் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு, பயங்கர ஒயிட்டாக வருது, சம்டைம்ஸ் க்ரீனிஷ் எல்லோயிஷ் டிஸ்சார்ஜாக வரும், சில பேருக்கு கர்டி ஒயிட், இந்த தயிர் அந்த இருக்க மாதிரி தடிப்பு தடிப்பாக அந்த மாதிரி வரும், சம்டைம்ஸ் வித் ஃபால் ஸ்மெல்லோட வரும், இச்சிங் நிறையா இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்னா தட் மீன்ஸ் சம் இன்ஃபெக்ஷன் இஸ் தேர். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிஸ்சார்ஜ் ஆல்சோ ஃபார் விமன் வந்துட்டு டிபெண்டிங் அப்பான் த சைக்கிள் டிஸ்சார்ஜ் கொஞ்சம் வேரி ஆகும். அது பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு டிஸ்சார்ஜோட திக்காக ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் இட்ஸ் அ சைன் உங்கள் பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு வித் சம் அமௌண்ட் ஆஃப் கொஞ்சம் திக் மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் மாதிரி வரும். பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ் ஆக்ட் ஆகி அது கம்மியாக இருந்தாலும் அந்த டிஸ்சார்ஜ் வந்துட்டு பீரியட்ஸ் உங்களுக்கு ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் கொஞ்சம் லைட் வாட்டரியாக இருக்கும். தென் அகைன் டியூரிங் ஓவுலேஷன் டைம் வந்துட்டு ஒரு திக் ஒரு ப்ரௌனிஷ் லைட் பிளட் டிஞ்சாக வந்துட்டு டிஸ்சார்ஜ் வரும்போது இட்ஸ் அ சைன் த எக் இஸ் ரிலீஸ்ட். ஸோ அந்த டைமில் தட் டிஸ்சார்ஜ் இஸ் நார்மல். அதுக்கப்புறம் ஸ்லோவாக உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வாட்டரியாக வந்துட்டு அகெயின் நெக்ஸ்ட் சைக்கிள் ஆரம்பிக்கும். ஸோ தீஸ் ஆர் த நார்மல் கைண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் விச் உமன் வில் ஹேவ். எப்போ வந்துட்டு அவங்க அந்த பிஹெச் அந்த லெவலில் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது, அந்த லாக்டோபாசிலஸ் லெவல் ரொம்ப கம்மியாகுதோ, தட்ஸ் வென் த அதர் பாக்டீரியா ஃபங்கல் வைரல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் கொடுக்குது. ஸோ எனி டிஃப்ரெண்ட் அங்கே சொன்ன மாதிரி நார்மல் டிஸ்சார்ஜோட உங்களுக்கு அதிகமாக நீங்கள் பார்க்குறீங்க, அதிகம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, எல்லோயிஷாக வருது, ஸ்மெல்லோட வருதுன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை போய் பார்த்து யூ ஹேவ் டு கன்சல்ட் அண்ட் கெட் ட்ரீட்டட். லாட் ஆஃப் விமன் என்ன பண்ணுவாங்க, எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு டெட்டால் போட்டு கழுவாங்க, அவங்களே வீட்டில் கழிப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இந்த வினிகர் போட்டுப்பாங்க. அப்புறம் இந்த சீ சால்ட்டு, அப்புறம் அந்த ஜிஞ்சர் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய அந்த இன்டர்நெட்டில் படிக்கிறாங்க, அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க, மஞ்சள் போடுவாங்க. அப்புறம் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், அப்புறம் டால்கம் பவுடர் போட்டுப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஸ்மெல்லாக வருது, ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஆக்சுவலி பண்ணவே கூடாது. அதுமாரி லாட் ஆஃப் பீப்புள் இன்டர்நெட் பார்க்குறாங்க, வீடியோஸ். இப்போ ரீசெண்டாக கூட ஐ சா சம் ஆஃப் த வீடியோஸ், சம் ஃபியூ கேர்ள்ஸ், அவங்க டாக்டராக கூட எனக்கு தெரியாது, ஒரு யங் கேர்ள்ஸ், தே ஆர் கிவிங் அட்வைசஸ் சேயிங் அந்த இடத்துல ஒரு வினிகர் போட்டு நீங்கள் வந்துட்டு தண்ணியில் கலந்து போட்டு க்ளீன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்மெல் வராது, கர்ட் அப்ளை பண்ணுங்கள், நான் கர்ட் அப்ளை பண்ணேன், இட் இஸ் சேங். ஸோ அட்டர் நான்சென்ஸ். ஸோ இது வந்துட்டு சொன்ன மாதிரி பெண் உறுப்பு வந்து இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி சென்சிட்டிவ் ஏரியா. அது டெவலப் ஆகிற ஸ்டேஜ் வந்துட்டு யூ ஷுட் அலோவ் டு அந்த டைமில் நீங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ ஹோம் ரெமடின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் படிச்சுட்டு ஏதோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தட்ஸ் வென் ஆல் த இன்ஃபெக்ஷன் கம்ஸ் இன். எல்லாமே இந்த இன்டர்நெட் படிச்சுட்டு பண்ணுறது. எப்பயுமே ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, உங்கள் அறியாமல் ஒரு எக்ஸசிவ் டிஸ்சார்ஜ் பார்க்குறீங்க, ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, ஒரு ஸ்மெல் அடிக்குதுன்னா சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இஸ் தட் இமீடியட்லி உங்கள் டாக்டர் போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அப்போதைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி டெட்டால் போட்டு வாஷ் பண்ணுறீங்களோ, ஒரு சூடாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணுறீங்களோ, அப்போதைக்கு ஒரு சூதிங்காக இருக்கும். பட் ஆக்சுவலி யூ இன்க்ரீஸிங் த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அது பாட்டுக்கு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அந்த டைமுக்கு உங்களுக்கு கம்மியான மாதிரி இருக்கும், பட் உள்ள அந்த பாக்டீரியா வைரஸ் ஆஃப் ஃபங்கல் இட் வில் பி ஸ்டில் தேர். இட் வில் நாட் கெட் ட்ரீட்டட் அன்லெஸ் யூ ஃபினிஷ் த கோர்ஸ் வாட் எவர். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம ஆன்டிபயோட்டிக்கோ, ஆன்டிஃபங்கலோ, ஆன்டிபேராசைட்டோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த கோர்ஸ் வந்து இதாகிடும். அப்படி விடும்போது என்ன ஆகும், அந்த டைமுக்கு இட் வில் பி ஃபைன். பட் ரெக்கரண்ட்டாக வந்துட்டே இருக்கும். தே கீப் ஆன் கெட்டிங் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ ஒன்று வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரெக்கரண்ட்டாக வந்துட்டே இருக்கும். அது பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் மேலே போகும்போது பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய், சர்விக்ஸ்ன்னு சொல்கிறது. இந்தியாவில் நம்பர் 1 கேன்சர் ஃபார் விமன் இஸ் cervical cancer. கர்ப்பப்பை வாய் பொண்ணு கேன்சர். அது எதனால் வருது, இந்த இன்ஃபெக்ஷனால் வருது. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எடுத்தோடனே யாருக்கும் கேன்சர் வருதில்ல. இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் சிம்பிள் இன்ஃபெக்ஷன். இந்த சிம்பிள் இன்ஃபெக்ஷன் தான் அது வந்து நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அந்த கோர்ஸ் முடிக்காமல் பண்ணிங்க, அது க்ரானிக்காக போகும். க்ரானிக்காக போயிட்டு இருக்கும்போது அது 1 பீரியட் கேன்சராக மாறும். அதனால தான் இட்ஸ் நம்பர் 1 கேன்சர். எனி ஒயிட் டிஸ்சார்ஜ் இமீடியட்டாக செக் பண்ணிக்கோங்க, பேப்ஸ்மியர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தான் அவ்வளோ அவேர்னஸ் எவ்ரிபடி இஸ் கிரியேட்டிங். அது விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அந்த இன்ஃபெக்ஷன் கேன் கோ இன்சைட் த யூட்ரஸ். யூட்ரஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து ஃபுல்லாகவே வீங்கி போயிடும் இன்ஃபெக்ஷன். அதனால உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு எக்ஸசிவாக வரலாம். அடிக்கடி லோவர் அப்டமன் பெயின் இருந்துகிட்டே இருக்கும், பெயினாகவே அடிவேர் வலிச்சிட்டே இருக்குது டாக்டர். நிறைய பெண்கள் இந்த காமனாக இருக்குது. பிகாஸ் இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போயிடுச்சு. வெளியே இருந்த இன்ஃபெக்ஷன் நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் நீங்களே ஹோம் ரெமடி எடுத்துகிட்டு யாரோ சொல்கிறாங்க ஒரு கோர்ஸ் டாக்டர் போய் செக் பண்ணி அதை தந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் எடுக்காமல் விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அது உள்ளே பரவ தான் செய்யும். கர்ப்பப்பை பறந்தோன்னா உள்ளே என்ன ஆயிரும், ஃபுல்லாக அது இன்ஃபெக்ட் ஆயிரும். ஸோ பீரியட்ஸ் வந்து பயங்கர இரெகுலராக வரும், பெயின்ஃபுல்லாக வரும், இல்லை கர்ப்பப்பையே வீக்கமாயிரும். அப்புறம் உள்ளே இருக்க அந்த எண்டோமெட்ரியம் சொல்கிறது அதில் வந்துட்டு போய் இன்ஃபெக்ட் ஆயிரும், எண்டோமெட்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறது. ஸோ when you trying for pregnancy, அது யங் கேர்ள்ஸ்லாம் இந்த மாதிரி ஏதோ இன்டர்நெட்டு யாரோ யூடியூப்பில் பேசன்னு சொல்லி பண்ணி அவங்க அந்த டைம் ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி எல்லாம் அவங்களே ஹோம் ரெமடி எடுத்துப்பாங்க. பட் தேர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் தீஸ் கேன் இன்ஃபெக்ட் யுவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆல்சோ. சர்விக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அஃபெக்ட் பண்ணலாம். உள்ள சொன்ன மாதிரி எண்டோமெட்ரைட்டிஸ் பண்ணும்போது லாட் ஆஃப் டைம்ஸ் யூஆர் ட்ரைங் ஃபார் ப்ரெக்னென்சி, அங்கே தான் அந்த எம்ப்ரியோ அந்த கரு வந்து போய் தங்கும், அங்கே தங்காது. இன்ஃபெக்டட் வந்து எப்படி போய் தங்கும். ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. அதை அப்படியே விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் சைடில் டியூப்ஸ் இருக்குது, ஃபெலோப்பியன் டியூப்ஸ் இருக்குது, அங்கே தான் அந்த எக்கும் அந்த ஸ்பெர்மும் போய் சேர்ந்து அந்த கருவே வந்து ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்கன்னா அது இன்ஃபெக்ட் ஆயிரும், டியூப் இன்ஃபெக்ட் ஆயிரும். இப்போது முக்காசி
ஃபார் விமன் இப்போ வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஆண்கள்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. பட் பெண்களும் காரணம் இல்லை. இப்போ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 50-50 ஆயிடுச்சு. முந்தி தோஸ் டேஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மென், நீங்கள் சொல்கிற தப்பு, மென் தான் ரீசன்லாம் வந்துட்டு இப்போ தான் வருது. முந்திலாம் வந்துட்டு குழந்தைலனா ஆல்வேஸ் they'll tell the female partner, பொண்ணுக்கு தான் வந்துட்டு பிரச்சனை சொல்லி அவ்வளவுதான் குத்தம் சொல்றாங்க. ரீசன்ட் டேஸ்ல இப்போ ஆண்மை குறைவு அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப இட்ஸ் கரெக்ட். இப்போ வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாவே மாறி இருக்கு. எஸ், இப்போ இட்ஸ் 50-50, both are equally thing. இப்போ நான் விமன் மட்டும் நான் பேசுனா, இப்போ விமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் வந்துட்டு எக் ரிலீஸ் ஆகல, இரெகுலர் பீரியட்ஸ்னால உங்களுக்கு வந்துட்டு கன்சீவ் ஆக முடியல. ஒன்றுன்னு இப்போ 30-40% என்னென்னா இன்ஃபெக்ஷன் இஸ் பிகமிங் காஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அதுனாக சொல்கிற மாதிரி இந்த டியூப்பில் வந்துட்டு போய் இன்ஃபெக்ட் ஆயிடுது. ஸோ டியூப் பிளாக் ஆயிடுது. இப்போ ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபி முக்காசி இண்டிகேஷனே பார்த்தீங்கன்னா டியூப் பிளாக் ஆயிருக்கு. அதனால தான் டெஸ்ட் டியூப் பேபி டியூப் பிளாக் ஆச்சுன்னா எப்படி நேச்சுரலி கன்சீவ் ஆக முடியும்? அதே மாதிரி ஒரு யூட்ரஸ் ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி உங்களுக்கு கன்சீவ் ஆக முடியும்? அது எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்குது? எல்லாம் இங்கே வெஜினல் இன்ஃபெக்ஷனில் வந்து தான் அப்படி உள்ளே போய் ஃபுல்லாக வந்துட்டு வயிற்றுக்குள்ளே உள்ள கீழே போகும்போதுட்டு இட் டர்ன்ஸ் இன்டு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், பிஐடின்னு சொல்கிறது. ஒன்ஸ் இட் கெட் இன்ஃபெக்டட் உள்ள ஸ்லோலி குடல் இன்ஃபெக்ட் ஆயிரும். ஸோ சில பேருக்கு என்ன தான் நீங்கள் வந்துட்டு அந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் நார்மலாக நம்ம இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது பண்ணி அப்போதைக்கு சரியாயிரும். பட் அவங்களுக்கு எப்போ பார்த்தா அடிவேர் வலிச்சுட்டே இருக்கும், கான்ஸ்டன்ட்டாக பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இட்ஸ் கான் இன்சைட் யோர் இன்டெஸ்டைன் அண்ட் உள்ள அந்த பெல்விக் ஆர்கன்ஸ்லாம் போகிறனால இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? நம்ம ஹையர் டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக், ஐவி இன்ஜெக்ஷன்ஸ் அட்மிட் பண்ணி நம்ம ஃப்ளூயிட்ஸ் ஏற்றி நம்ம ஐவி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தா தான் அது க்யூர் ஆகுது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் பர்சனல் ஹைஜீன் மெயினாக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களாக படிச்சுட்டு நீங்களே ஹோம் ரெமெடின்னு சொல்லிட்டு கண்ணாப்பின்னா நீங்களே வாஷ் எடுத்துக்கிறது, இந்த ஜிஞ்சர் இந்த வினிகர் போட்டு வாஷ் பண்ணுறது, கர்ட் அப்ளை பண்ணுறது. கர்ட்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு தான் இருக்குது. எஸ், இட்ஸ் ஆக்சுவலி லாட் ஆஃப் ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக், லாட் ஆஃப் லாக்டோபாசிலஸ் இருக்குது. அதெல்லாம் உங்கள் டயட்டில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஃபுட்ஸ், ரிச் ஃபுட்ஸ்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. பெண் உறுப்பு ப்ரைவேட் பார்ட், இட்ஸ் அ சென்சிட்டிவ் ஏரியா. யூ ஷுட் நாட் அப்ளை எனி திங். நார்மலாக பிளெயின் வாட்டர் இஸ் வெரி குட். ரொம்ப சூடாகவும் தண்ணி போடக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு கூட போடக்கூடாது. இப்போ நார்மல் வார்ம் வாட்டர் டெய்லி அதை வாஷ் பண்ண சொன்ன மாதிரி குளிக்கும் போது ஒரு வாட்டி மைல்ட் சோப் போட்டு வாஷ் பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் எவ்ரி டைம் என்னவே go to the restroom, you wash with the plain water அது வாஷ் பண்ணிவிட்டு then always dry that area, டிஷ்யூவில் ட்ரை பண்ணிட்டு தான் then you have to wear your underwears. That's number 2 main. Number 3 வந்து coming to the underwears வந்து always wear a loose cotton underwears. Sometimes when you getting recurrent infection, this also can be a reason. ரொம்ப நீங்கள் டைட் அண்டர்வேர்ஸ் போடலாம், or synthetic or nylon material அந்த மாதிரி போகும்போதுட்டு அந்த இரிட்டேஷனில் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். அப்போ என்ன காமனாக வருது? ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அடிக்கடி இச்சிங் வரும். அதான் அந்த ஏரியா வெட்டாகவே வச்சுருந்தேன், நீங்கள் ட்ரை பண்ணாமல் நீங்கள் அதே மாதிரி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஏரியா ட்ரை பண்ணாமல் நீங்கள் க்ளோத்ஸ் போடுறது or ரெஸ்ட் ரூம் போயிட்டு ட்ரை பண்ணாமல் பண்ணும்போதெல்லாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக வந்துட்டு இருக்கும். ஆல்வேஸ் தட் ஏரியா ஷுட் பி ட்ரை. மூணாவது வந்துட்டு சொன்ன மாதிரி அங்கே வந்துட்டு ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், ஏர் டைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் தட் யூ ஷுட் கீப் இட் வெரி லூஸ் போடணும். அதேமாதிரி நீங்கள் கோ ஒர்க் அவுட், நீங்கள் ஜிம் போகிறீங்க, ஸ்விம்மிங் போகிறீங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக டேக் அ ஷவர். பிகாஸ் அது வந்து நீங்கள் ஸ்வெட்டு அது எல்லாமே உங்கள் அந்த டைட் க்ளோத்ஸ்லாம் போட்டு நீங்கள் பண்ணும்போதுட்டு வென் யூ கம் பேக் வேறு க்ளோத்ஸ் மாற்றிட்டு அவங்க ஆஸ் யூஷுவல் ஒர்க் போயிடுவாங்க, ரெகுலர் ஒர்க் பண்ணிடுவாங்க. பட் யூஸ்வலி வந்ததுக்கப்புறம் ஆல்வேஸ் டேக் ஒன் ஷவர் ஆர் ஈவன் ஜஸ்ட் வித் பிளெயின் வாட்டர் கூட இந்த ஏரியா வாஷ் பண்ணிவிட்டு தென் யூ கெட் பேக் டு யுவர் ஒர்க். தட் இஸ் அகெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து சொன்ன மாதிரி ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் விமன் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு அந்த யூரினரி ட்ராக், அந்த யூரின் வர பாதை, தென் நம்ம வெஜினல் பாதை அண்ட் மோஷன் வர பாதை பார்த்திங்கன்னா எல்லாம் கிட்ட இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ட் ஆனால் கூட பக்கத்தில் உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆயிரும். ஸோ காமனாக வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா பக்கத்தில் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் வரும்போது என்ன சிம்டம்ஸ் வரும்? அடிக்கடி அவங்களுக்கு யூரின் வரும், அவங்களால யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது, போனால் பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஒரு அழுதுகிட்டு போவாங்க, யூரின் போகிறதுக்கே பயப்படுவாங்க, அந்த டைம் தண்ணி குடிக்கிறதுக்கும் பயப்படுவாங்க. சில டைம்ஸ் ரொம்ப சிவியராக பிளட் இன் யூரின், பிளட்டும் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் எப்பவுமே ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஆல்வேஸ் கெட் ட்ரீட்டட். நீங்கள் போய் எக்ஸாமின் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கோங்க. நீங்களாக ஹோம் திருப்பி நான் மென்ஷன் பண்ணுறது, நீங்களாக ஹோம் ரெமெடி எதுவும் எடுத்துக்காதீங்க. பிகாஸ் தட் குட் பி லாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ், தட் குட் பி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், தட் குட் பி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன். நவ் நிறைய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வந்துடுச்சு. அது என்ன இன்ஃபெக்ஷன் தெரியாமல் நீங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி மேபி உங்களுக்கு சூதிங் எஃபெக்டாக இருக்கலாம். மேபி ஹாட் வாட்டர் போடுறீங்க, டெட்டால் போடுறீங்க, ஒரு ஸ்மெல்லுக்கு ஏதோ வினிகர் போட்டு வாஷ் பண்ணுறீங்க, ஒரு கர்ட் அப்ளை பண்ணுறீங்க, ஆலிவ் ஆயில் போடுறீங்க, அப்போதைக்கு டர்மரிக் போடுறீங்க, அப்போதைக்கு நல்லா இருக்குன்றீங்க. பட் இன்ஃபெக்ஷன் உள்ள க்யூர் ஆகாது, உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதுவே விட்டிங்கன்னா ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன் வரும். ஃப்யூச்சரில் இட் கேன் கோ டு cervical cancer அண்ட் யங் கேர்ள்ஸ்க்கு நவ் இட்ஸ் பிகம் a cause of infertility. அது ஒன்று ப்ளஸ் கர்ப்பப்பையும் உள்ளே இன்ஃபெக்ட் ஆகுது, டியூப் இன்ஃபெக்ட் ஆகுது, அதனால மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. ஸோ நீங்கள் ஒரு சிம்பிள் இது வந்துட்டு நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர்னு வச்சுக்கோங்க, லேடி டாக்டர் வச்சுக்கோங்க, எனி திங்னா கோ கன்சல்டர். வித்வுட் மெடிக்கல் கன்சல்ட் நீங்களாக எடுத்துக்காதீங்க.
என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி வில் கிவ் யூ ட்ரீட்மெண்ட். நான் சொன்னவே இப்போ நிறைய செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வி ஆர் சீயிங். அது நிறைய அதை நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா தென் இட்ஸ் கோயிங் டு ஃப்ளேர் அப் ஒன்லி. ஸோ ஃபியூச்சர் யூ கோயிங் டு ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஈவன் ஜென்ரல் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ப்ராப்ளமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கன்சீவ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் வரும். தென் வென் யூ கன்சீவ் த பேபி ஆல்சோ கேன் ஹேவ் அ ஜெனட்டிக் டிஃபெக்ட். இன்ஃபெக்ஷனாலேயும் லாட் ஆஃப் பேபி வந்து அனாமலஸாக பிறக்குது, இன்ஃபெக்டடாக பிறக்குது, ஒரு குறையோட பிறக்குது. தென் ஃபியூச்சரில் உங்களுக்கும் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வந்து கேன்சராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்வேஸ் கன்சல்ட் அ டாக்டர், கெட் அ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஃபார் தட் பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன். இப்போ யங் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இப்போது சின்ஸ் தி கேன்சர் ரேட்ஸ் ஆர் வெரி இன்க்ரீசிங், வேக்சினேஷன் நிறைய வந்துருச்சு. சொல்லப்போனால் as I said, cervical cancer is number 1 cancer in Indianaல cervical cancer vaccination வந்துருச்சு. இப்போ WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 9 to 14 years அந்த ஏஜ்லேயே வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த வேக்சினேஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மேண்டேட்டரே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுற ஆல் த யங் கேர்ள்ஸ்க்கு வந்து 9 to 14 yearsல வந்துட்டு அந்த தடுப்பூசி வந்து போட்டுக்கோங்க. சப்போஸ் அந்த டைமில் போட முடியலன்னா அட்லீஸ்ட் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஐடியில் இந்த தடுப்பூசி போட்டுக்கணும். சில பேர் லேட்டர் கூட வருவாங்க, 25 வருவாங்க, 30 வருவாங்க. ஸ்டில் யூ கேன் கோ ஃபார் யுவர் வேக்சினேஷன்ஸ். பட் ஈவன் தோ நீங்கள் வேக்சினேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இன்ஃபெக்ஷன் வரது நம்ம தடுக்க முடியாது, சரிங்களா? எனி யூரின் இன்ஃபெக்ஷன் வரதும் சரி, வெஜினல் இன்ஃபெக்ஷன் வர முடியாது. அது நம்ம வந்துட்டு லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஒன்று உங்கள் இம்யூனிட்டி ரொம்ப பாடியில் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். அந்த லாக்டோபாசிலஸ் ரொம்ப கம்மியானா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். பர்சனல் ஹைஜீன் ஃபாலோ பண்ணலினா, இல்லை டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்சோ another cause. Women have lot of white discharge, especially fungal infection வரது வந்து மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இது எல்லாமே இட் ஆட்ஸ் டு இட். ஸோ அதெல்லாம் யூ ஹேவ் டு மெயின்டைன் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு யூ ஹேவ் டு மெயின்டைன் வித் திஸ். ஸோ அந்த மாதிரி நடுவில் எனி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் யூ ஆல்வேஸ் கெட் ட்ரீட்டட். டூ அ சிம்பிள் பேப்ஸ்மியர் தான். ஒரு 30+ ஆனதுக்கப்புறம் ஒரு இன்ஃபெக்ஷன் வருதோ ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏர்லி ஒன்ஸ் வந்து ஒரு பேப்ஸ்மியர், இட் டேக்ஸ் only 5 minutes to take a பேப்ஸ்மியர். உங்கள் கைனகாலஜிஸ்ட் போனீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஃபார் cervical cancer அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க. தட்ஸ் another recommendation we give. Another important personal hygiene, intimate hygiene சொல்கிறது during menstruation. மென்ஸ்ட்ரேஷன் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த ஹைஜீன் வந்துட்டு தட்ஸ் வேர் யூ ரியலி ஹேவ் டு டேக் கேர். இஃப் யூ யூஸிங் அ நாப்கின்ஸ், பேட்ஸ்னா ஆர் ஈவன் டேம்பான்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்ரி 4 to 6 hours யூ ஹேவ் டு சேஞ்ச். அதுக்கு மேலே விடவே கூடாது. ஆர் வென் எவர் யூ சம் பீப்புள் வில் ஹவ் ஓவர்ஃப்ளோ. ஸோ எவ்ரி 2 hours உங்கள் வெட் ஆயிடுச்சுன்னா எவ்ரி 2 hours யூ சேஞ்ச் பண்ணுங்க, டிபெண்டிங் அப்பான் ஹவ் யுவர் ஃப்ளோ இஸ். பட் 4 to 6 hours யூ ஹேவ் டு சேஞ்ச் மேண்டேட்ரி. அந்த டைமில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஹேவ் டு மெயின்டைன். அதே மாதிரி நீங்கள் அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிடணும். எவ்ரி டைம் வென் யூ புட் another napkin or pad, wash that area, again dry that area, and then you put another napkin or tampons, you can use it. சப்போஸ் அதுவே நீங்கள் ரொம்ப நேரம் விட்டு நீங்கள் அந்த டைமுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், தென் லாட் ஆஃப் வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ், ஃபால் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் வரது வாய்ப்பு இருக்குது, ஸ்பெஷலி வென் யூ யூஸ் tampons or even menstrual cups. Now people are started using menstrual cups. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வந்துட்டு உள்ளே விட்டீங்க நீங்கள் அது வந்து இன்ஃபெக்டன் ஆகி கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மென்ஸ்ட்ரல் கப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸ்ட்ரல் கப் இட்ஸ் அ ரீயூசபிள் கப். இப்போது டேம்பான்ஸா ஒரு napkins பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஸ்போசபிள், சிங்கிள் டைம் யூஸ், யூ ஹேவ் டு டிஸ்போஸ் இட். இது வந்து ரீயூசபிள் வேர் யூ ஹேவ் டு வாஷ் அண்ட் யூ கேன் ரீயூஸ் இட். மென்ஸ்ட்ரல் கப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கப்பு உள்ளே போட்டிங்கன்னா இட் வில் கலெக்ட் த blood. Whereas napkins or tampons, it will absorb the blood, it will clean it off. Then you just have to dispose it. இது வந்துட்டு அது கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி அது க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வாஷ் பண்ணிட்டு ரீஇன்சர்ட் பண்ணோம். இதில் என்ன ப்ராப்ளம், முக்காசி வந்துட்டு அந்த ஹைஜீனிக் ப்ராப்ளம். ஹைஜீன் வில் பி த ஸ்டெரிலிட்டி அண்ட் ஹைஜீன் வில் பி த மெயின் இஷ்யூ இன் menstrual cup. இனிஷியலாக வந்துட்டு அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் விமன் will have difficulty. அது ஒன்ஸ் யூ அந்த எப்படி இன்சர்ட் பண்ணுறது அந்த டெக்னிக் தெரிஞ்சு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா some women like feel comfortable. A lot of girls who come and said also எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது menstrual cup, as long as you get the correct method how do you insert it. அதே மாதிரி அது ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது, because blood collects, blood is there. When you remove, the blood can spill. So again in your public restrooms or in your workplace, work போகும்போதெல்லாம் இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். ரெண்டாவது பிகாஸ் அதை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சிங்க்லையும் ப்ராப்பராக நீங்கள் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரீஇன்சர்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பர்சன் அந்த யூஸ் பண்ணுறதுக்கும் யூ ஷுட் கீப் தட் ஏரியா ஹைஜீனிக். So that will be the main concern. So அதுக்கு வந்துட்டு I would say you can go for tampons or napkins, because at least it's you change every 4 to 6 hours and it's a disposable hygienic also. The only issue I will have in menstrual cup is ப்ராப்பராக வந்துட்டு அவங்க க்ளீன் பண்ணி ரீஇன்சர்ட் பண்ணுறாங்களா.
நெக்ஸ்ட்டு அகெயின் ரீயூஸ்ஃபுல் பண்ணும்போது அதை வந்து ப்ராப்பராக ஸ்டெரைல் பண்ணி நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு நல்லா ஸ்டெரைல் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு தி ஹேவ் டு டூ. வென் யூ டோன்ட் டூ தட் அகெயின் தட்ஸ் another சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், காமன் இன்ஃபெக்ஷன் வரலாம். அதுலேயும் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் வரலாம், டாம்பான்ஸ்லேயும் வரலாம். ஸோ இது மூணுமே வந்துட்டு அகெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் கம்ஃபர்ட் லெவல், whichever you're comfortable you can use it. இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த ஆர்டரில் 3 போட்டிங்கன்னா இந்த லாஸ்ட்டாக தான் நான் மென்ஸ்ட்ரல் கப் போடுவேன். பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் வந்து அதை ப்ராப்பராக எப்படி இன்சர்ட் பண்ணுறது தெரியாமல் லாட் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு அதை ரஃபாக இன்சர்ட் பண்ணி வெஜினல் லாசரேஷன் புண்ணோட வருவாங்க. ஸோ அது வந்துட்டு தட் வி ஹேவ் டு ட்ரீட் இட். சம்டைம்ஸ் அதில் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணும்போது கூட புண்ணு வந்து ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும் அதில். அது ஒன்று. அதே மாதிரி ரிமூவ் பண்ணும்போது ப்ராப்பராக ரிமூவ் பண்ண தெரியாது. லாட் ஆஃப் டைம்ஸ் யூ நீட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். லாட் ஆஃப் டைம்ஸ் ஸ்டக் ஆகிக்கும். ஸோ ஈவன் வி ஹேட் அ பேஷண்ட் வேர் தே ஹட் கம், நாங்கள் தான் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருந்தது, ஸ்டக் ஆயிரும் அது. ஸோ சொன்ன மாதிரி ஸ்டெரலாக யூஸ் பண்ணோம். ஸோ தட் லிட்டில் கொஞ்சம் அந்த இஷ்யூஸ் இருக்குது. as long as you clean it properly, ஸ்டெரலாக ஹைஜீனிக்காக நீங்கள் போட்டிங்கன்னா, if you're comfortable, go ahead with it. பட் அகெயின் அதர் திங் வந்து யூஸ்வலி யங் கேர்ள்ஸ்க்கு, இந்த ஸ்கூல் பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு ஐ யூஸ்வலி டோன்ட் ரெக்கமெண்ட் tampons ஆர் menstrual cup. பிகாஸ் நம்பர் 1 அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த டெவலப்மெண்ட்லாம் வந்துட்டு ஆகிட்டு இருக்கு. ஸ்கூல் கிட்ஸில் வந்துட்டு ஒரு 9 to 19 years வரைக்கும் தான் அந்த பெண் உறுப்பு எல்லாமே அந்த டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. அந்த டைமில் ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் anything going inside the vagina. that's number 1. number 2 வந்து அந்த ஹைமன் பிரேக் ஆயிரும். சில பேர் அதுதான் வந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு இட்ஸ் மெயின் சைனுன்னு சொல்லும் போதுட்டு அது வந்துட்டு அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டும் இன்சர்ட் பண்ணும்போது இட் வில் பிரேக். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ரெகுலர் ஜிம் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுலாம் பிரேக் ஆயிரும் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி. பட் இது வந்துட்டு இட்ஸ் நாட் பி த another source where we recommend for it to break. But some people, college girls வந்துட்டு I don't mind, I don't care ன்னு சொல்கிறவங்க, again it's a personal choice, you can go with it. அதே மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜ் கிட்ஸ்க்கு வந்துட்டு அந்த ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அந்த ஹைஜீனிக்காக பண்ணலினா இட் கேன் லீட் டு இன்ஃபெக்ஷன். ஸோ தட் வில் பி த ஒன்லி கன்சர்ன் ஃபார் tampons ஆர் menstrual cup for the school and college kids, because அந்த hygienic will be a main issue, sterility will be the main issue. அந்த ப்ராப்பர் டைமுக்கு க்ளீன் பண்ண மாட்டாங்க. அண்ட் சொன்ன மாதிரி this traditionally this hymen can get இது. But once you are married or you are sexually active na, then you can use it. அப்பயும் வந்துட்டு I always say please use it hygienic-ஆ வாஷ் பண்ணி ஸ்டெரலாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு இன்ஸ்டா சொன்ன மாதிரி இந்த 3த்தில் வந்துட்டு I'll put menstrual cup as the last one.